பாபாவுடைய உத்தரவை மீறினால் என்ன நடக்கும்? பாபா தரக்கூடிய குறிப்புகள், பாபா கனவுல உணர்த்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் மீறி அவருடைய சொல்படி நம்ம கேட்காம அதற்கு மாறா நம்ம இஷ்டப்படி நாம செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான நிகழ்வுகள், எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றதுக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த சம்பவம் ஒரு சாட்சி. இது யாருக்கு நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேரு ராஷ்மி ஷெட்டி. இவங்க மங்களூரை சேர்ந்தவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க. நான் நிறைய பாபாவுடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகள்லேருந்து எடுக்கப்பட்டது. தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாபாவை பற்றி நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க. இவங்களுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் சாய்ப்பா. சாய் அப்பா கிடையாது, PPA. நீங்கள் அதில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெலுங்குல பாபாவுடைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பேசுகிறது அதில் நீங்கள் பார்க்கலாம். தெலுங்கு ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே கூட போய் பாருங்கள். அவங்களுடைய சேனலில் ஒரு ஹைலைட் என்னன்னா, ஒரு மிராக்களையும் யாருக்கு எந்த பக்தர்களுக்கு நடந்ததோ அவங்கள உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க. அதுவும் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு இருக்காங்க. அதாவது வீடியோஸ் போடாமல் அது அப்படியே நின்றுட்டுருக்கு. ஒரு 10-15 வீடியோ தான் அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாபாவிடம் சீட்டு போட்டு கேட்பது எப்படி, சீட்டுலாம் போட்டு அவர்கிட்ட எப்படி நம்ம உத்தரவு கேட்கணும் அப்படின்றதையும் இந்த ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ராஷ்மி ஷெட்டி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பாபா மேலே மிகுந்த பக்தி கொண்டவங்க, பாபாவை ஈடுபாடோட வழிபடக்கூடியவங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரம், தேர்வு, முக்கியமான ஏதாவது முடிவு எடுக்கணும், இல்லை ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவங்க பாபா கிட்ட அனுமதி கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்களாம். அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இந்த ராஷ்மி ஷெட்டி கிட்ட இருக்கு. இவங்க சீட்டு போட்டு பாபா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த செய்யலாமா வேணாமா அப்படின்ற முடிவை எடுப்பாங்களாம் இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க. இப்போ சொல்ல போற இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா இவங்க வியாபாரம் சம்பந்தமா நடந்த ஒரு சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் பிஸ்னஸ், அதாவது இந்த துணிக்கடை மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்குறாங்க. நீயும் இதில் பார்ட்னராக இரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறது அப்படின்றதும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ஏபிசிடி, அதாவது ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது, இதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய லாபம் வரும், வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கிட்ட சொல்கிறாங்க. பாபா கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு உத்தரவு கேட்குற பழக்கம் இருக்குது. அதனால பாபா முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டு கேட்குறாங்க. அதில் இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு வருது. அதாவது இதை பண்ண வேணாம் நீ அப்படின்ற மாதிரி வருது. இவங்க அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் போட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை சேர்ந்து பண்ண போகிறாங்க, நம்ம மட்டும் இல்லைன்னா எப்படின்ட்டு. அதாவது இவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பண்ணணும்னு தோணுது. ஆனால் பாபா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் போட்டு பார்க்குறாங்க, சீட்டுக்குள்ளி போட்டு பார்க்குறாங்க. அதுலேயும் இல்லைன்னு தான் வருது. அதனால் இவங்களால ஏற்றுக்க முடியல. போய் அந்த பிஸ்னஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துடுறாங்க. இவங்களும் அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. நல்லா காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் இருந்தது. கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ நிறைய கடைகளை இழுத்து மூடிட்டாங்க. நிறைய பேர் பீதியில் இருந்தாங்க. எப்படி இனிமேல் எல்லாரும் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லையா, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த நோய் மேலே தானே எல்லாருக்கும் பயம் இருந்தது. அதனால் இவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுது. அதாவது அவங்க போட்ட அந்த பணம், அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்குது இவங்களுக்கு. பிஸ்னஸ் மட்டும் லாஸ்ட்ல போல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி மாதிரி இவங்களுக்கு ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கூட இருந்தே குடி பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகப்படுறது, இவங்க பண்ணாத தப்புக்கு இவங்க மேலே பழி போடுறது,
உன்னால தான் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுன்ட்டு நிறைய வந்து இவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை அட்டாக் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யாத தப்புக்கு செய்யாத குற்றத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இவங்களை குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னவோ ரீசன், அதாவது தேவையில்லாத ரீசன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய காரணங்களை வந்து இந்த ராஷ்மி ஷெட்டி மேலே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்ககிட்ட பணம்லாம் வாங்கியிருக்கிற அப்படின்லாம் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் வந்து இவங்க மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாக்கா அதை இப்போ வந்து சண்டையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அது எல்லாத்தையும் ஒரு காரணமாக என்னென்னவோ வந்து சொல்லி இவங்களை பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட அந்த பிஸ்னஸில் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நான் மைசூரில் கூட இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல கூட இல்லை, நான் மங்களூரில் இருந்தாலும் வந்து என்னை அவமானப்படுத்துறது எல்லாமே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறோன்னாக்கா நம்ம வந்து சில பேர்கிட்ட நம்மளுடைய பணத்தெல்லாம் கொடுத்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்களும் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. அதாவது அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு அந்த பணத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவரும் பயங்கரமாக அவமானப்படுத்துறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து 4 கோடி வீட்டில் இருக்கிறவன், நீ வந்து ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருக்க, நீ வந்து என்கிட்ட பணத்தெல்லாம் கேட்குறியா, உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இவங்களை அவமானப்படுத்துகிறாங்களாம். ஃப்ரெண்ட்ஸும் சரி, அந்த பிஸ்னஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண நபர்கள், இவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளை வந்து கார்னர் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப மனவேதனையை தருது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்தில் பாபா முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அழுது, பாபா நான் வந்து என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படி ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து சச்சரிதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓப்பன் பண்ண பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு அந்த சச்சரிதத்தில் பதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவங்க கண்ணில் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமு அண்ணாவுடைய அத்தியாயம் வந்து கண்ணில் படுது. அவர் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக பாபா கிட்ட வந்து அனுமதி கேட்பாரு. அப்போ பாபா வந்து இல்லை வேணாம், இந்த வியாபாரம் செய்யாத அப்படின்றத வந்து சொல்வார். ஆனாலும் அவர் வந்து அதை செய்ய ஆரம்பித்து அது நஷ்டத்தில் முடியும். அதை வந்து இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க கண்ணில் வந்து பாபா காட்டுறாரு. அந்த சச்சரிதத்தை ஓப்பன் பண்ண உடனே படித்த உடனே தான் இவங்களுக்கு வந்து நல்லா புரியுது. இவங்களும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு கேட்டாங்க இல்லையா, அதுலேயும் இல்லைன்ட்டு 2 வாட்டி பதில் வந்தது. ஆனால் இவங்க கேர்லெஸ்ஸாக அதை எடுத்துக்கிட்டு இதில் லாபம் தானே வரப்போகுது, வருமானம் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அதில் வந்து செயல்பட்டாங்க. அதனுடைய விளைவு தான் வந்து எனக்கு நடந்த இந்த எல்லா விஷயமும். எனக்கும் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு கேட்கும்போது இல்லை அப்படின்ற பதிலாக அவர் 2 வாட்டி கொடுத்தோம். நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி கேர்லெஸ்ஸாக வந்து நான் அந்த பிஸ்னஸில் வந்து இறங்கினேன். எனக்கு அதனால வந்து லாஸ் மட்டும் ஆகலை, எனக்கு வந்து நிறைய மன உளைச்சலும், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு எதிரியாக மாறினாங்க அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. பாபாவுடைய பேச்சை நான் மீறினதால வந்த விளைவு தான் அது. இப்போ எல்லாருக்குமே வந்து என்னன்னா, பாபா வந்து சிலையாக இருக்காரு, படமாக இருக்காரு, அவர் முன்னாடி வந்து ஒரு சீட்டை குலுக்கி போட்டு ஏதோ ஒரு ஆன்சர் வருதுன்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணுறவங்க இருப்பீங்க. சில நேரம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா அது இருக்கும், நம்ம பண்ண போகிற விஷயம், இதில் என்ன லாஸ் ஆகிட போகுது, இல்லை வந்து இதில் என்ன நடந்துட போகுது அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு அது தெரிஞ்சிருக்குது. கொரோனா வந்தால் இந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுதான் இல்லைன்ற பதில 2 வாட்டி கொடுத்துருக்குறாரு. ஆனால் இந்த ராஷ்மி ஷெட்டிக்கு அந்த கொரோனா பற்றிலாம் தெரியாது இல்லையா, யாருக்குமே தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க இஷ்டப்படி எல்லாருமே இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் அதனுடைய விளைவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாபா முன்னாடி நீங்கள் ஏதாவது சீட்டு குலுக்கி போட்டு கேட்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு பதில் வருதுன்னாக்கா அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் இந்த சம்பவம் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இவங்களுடைய இந்த மோசமான அனுபவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு பாபாவுடைய பேச்சை மீறி நம்ம செயல்பட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்க பாபா கிட்ட வந்து மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. பாபா, நான் உங்களுடைய வார்த்தைகளை மீறி நடந்தேன், இனிமே வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் எந்த முடிவையுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட சரணடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சனை மெதுவாக முடியுது. என்னன்னாக்கா
இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் மாறினேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாபா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எதிரிங்க வராங்க, எங்களுக்கு வந்து பாபா கோவிலுக்கு போன உடனே பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்லுவீங்க. அது வந்து அப்படி கிடையாது. தேவையில்லாத நபர்களை எல்லாம் உங்ககிட்ட இருந்து விலக்கி விடுவார். அதே மாதிரி அவங்களுடைய உண்மையான ஃபேஸ், உண்மையான முகத்தை வந்து பாபா காட்டுவார். அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்மி ஷெட்டிக்கும் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தைரியம், தனியாகவே நீங்கள் சுயமாக நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், அது எல்லாத்தையும் கூட இந்த மாதிரியான நபர்கள் மூலமாக, இவங்க செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக பாபா வந்து கொடுப்பாரு. இதுவும் அவர் தரக்கூடிய ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட எவ்வளோ பேசணும், உங்கள் மனக்கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் சில விஷயங்களில் வந்து தலையிடுறது, யோசிக்கிறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்றத பாபா வந்து உணர்த்துவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களை தொல்லை பண்ணுறது அதெல்லாம் வந்து நின்றுடுது. அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா என்னை ஒரு பெரிய நஷ்டத்துலேருந்து காப்பாற்றினாரு அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்றத ராஷ்மி ஷெட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, இவங்களெல்லாம் நம்பி இன்னும் நிறைய அமௌண்ட்டெல்லாம் போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நஷ்டமாக இருந்திருக்கிறோம். ஆனால் இவங்க வந்து கொஞ்சமாக போட்டதால் அது வந்து அதுவே வந்து பெரிய பிரச்சனையாகி அது ஆனால் முடிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு வந்து பண நஷ்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆனால் மன உளைச்சல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாபா கிட்ட எப்படி சீட்டு போட்டு கேட்கணும், ஒரு உத்தரவை கேட்கணும் அப்படின்றத இந்த ராஷ்மி ஷெட்டி சொல்லியிருக்கிறாங்க. 2 சீட்டு எடுத்துக்கணும். அதில் ஒன்றுத்தில் ஆம், எஸ்ன்னு எழுதிக்கணும், இன்னொன்றுத்தில் இல்லை இல்லைன்னா நோ அப்படின்னு எழுதிக்கணும். 2 சீட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாபா முன்னாடி நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ, உங்களுடைய பிரார்த்தனை ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வந்து மனசார நம்ம வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு அந்த சீட்டை பாபா முன்னாடி போட்டுட்டு ஏதாவது ஒரு குழந்தைய வந்து அந்த சீட்டில் ஏதாவது ஒன்றுத்தை வந்து எடுக்க சொல்லணும். எடுத்து அதில் என்ன வந்தாலும் சரி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னு வந்ததுன்னா அதை நம்ம அப்படியே விட்டுடணும். இல்லைன்னு சொல்லியும் நாம் அதில் இறங்கணும்னா எனக்கு ஏற்பட்ட விளைவுகள் தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத இந்த ராஷ்மி ஷெட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பாபா கிட்ட சீட்டு போட்டு கேட்கக்கூடிய ஒரு முறை. இந்த ராஷ்மி ஷெட்டின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்சரித பாராயணத்தை வந்து தினசரி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இவங்க 2008ஆம் ஆண்டுலேருந்து இந்த சத்சரித பாராயணத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதை நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபா என்னை நெருங்கி வராரு. அதே மாதிரி இதன் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் இந்த சத்சரித பாராயணத்தை நான் பண்ணும்போது எனக்கு கிடைக்குது. நானும் வந்து சொல்லியிருந்தேன் இந்த சத்சரித பாராயணம், சப்தாக பாராயணம்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன். சப்த அப்படின்னா 7ன்னு அர்த்தம். சப்த கண்ணியர், சப்த ரிஷிகள், சப்த முனிவர், சப்த ராகங்கள், சரிகம பதனி அப்படின்னு சொல்லிட்டு சப்த அப்படின்னா 7 அப்படின்னு அர்த்தம். 7 நாட்களுக்குள்ள இந்த சத்சரிதம் புத்தகத்தை முடிக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேரு தான் சப்தாக பாராயணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம அந்த சத்சரிதம் புத்தகத்தில் வரக்கூடிய அத்தியாயங்களை வந்து 7ஆ பிரிச்சுக்கணும். இதை ஒரு வியாழக்கிழமை நாளில் வந்து நம்ம தொடங்கணும். 1 முதல் 7ஆம் அத்தியாயம் வரை வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமையில் 8லேருந்து 15வது அத்தியாயம் வரையும், சனிக்கிழமை 16லேருந்து 22 வரையும், ஞாயிற்றுக்கிழமையில் 23 முதல் 30 வரையும், திங்கக்கிழமையில் 31 முதல் 37 வரையும், செவ்வாய்க்கிழமை 38 முதல் 44 வரையும், புதன்கிழமை 45லேருந்து 51வது அத்தியாயம் வரை ஃபுல்லாக வந்து நம்ம 7 நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். 7வது நாள் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு நிறைய பூக்கள், நைவேத்தியம், உங்களால் முடிஞ்ச இனிப்பெல்லாம் செஞ்சு வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அந்த சப்தாக பாராயணம் அப்படின்றத வந்து முடிக்கணும். இதை நீங்கள் யாருக்காக வேணாலும் செய்யலாம், எந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக வேணாலும் செய்யலாம். நோயால் பாதிக்கப்பட்டவங்க, மன உளைச்சலில் இருக்கிறவங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் சரி, இந்த சப்தாக பாராயணம் அப்படின்றத வந்து நீங்கள் மற்றவங்களுக்காகவும் பண்ணலாம். இந்த 7 நாட்களும் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
ஆனால் உணவு முறையை விட பார்த்தீங்கன்னா முக்கியமானது உங்களுடைய மனநிலை மற்றும் நம்பிக்கை. மனசளவில் நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சிக்கிட்டு கெட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த சப்தாக பாராயணம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா பாபாவுடைய அருள் கிடைக்காது. மனசளவுலையும் நீங்கள் தூய்மையாக இருந்துக்கிட்டு இந்த சச்சரித பாராயணத்தை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், பாபா உங்களை நெருங்கி வர்றது எல்லாத்தையுமே உணர்வீங்க. நாம் இந்த சச்சரித பாராயணத்தை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு நிறைய தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். நம்ம குடும்பத்தில் கர்மாக்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். இந்த சச்சரிதம்ன்றது சாதாரண புத்தகம் கிடையாது, நம்மளுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு புத்தகமும் கூட. அதனால் நீங்கள் இதை எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட என்ன வேண்டிக்கணும்னா, பாபா இந்த பாராயணம் முடியும் வரை என் கூட இருங்க, எந்த எதிர்மறையான எண்ணங்களும் வராமல் காப்பாற்றுங்க அப்படின்றத நாம் பிரார்த்தனை செஞ்சுக்கணும். நிச்சயம் பாபா உங்களோட இருப்பார் அப்படின்றத சொல்லி இந்த ராஷ்மி ஷெட்டி அந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் பாபாவிடம் சீட்டு போட்டு கேட்கும் முறை, உத்தரவு கேட்கிறது எப்படி, பாபாவினுடைய சப்தாக பாராயணம் எப்படி செய்யணும் அப்படின்ற 2 விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அனுபவத்தையும் லீலையும் அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.